கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நாம் இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம நன்கு கவனித்தா, நம்ம ஜெபத்துல என்னென்னலாம் கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இங்க இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு பதில் வராது, இதுக்கு நமக்கு பதில் கிடைக்காது, இது நீண்ட நாள் இப்படிதான் இருக்குது, அதனால இந்த ஜெபத்திற்கு நமக்கு பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்குள்ள நீங்க போய்கொண்டிருக்க கூடும். இந்த ஜெபத்திற்கு எனக்கு பதில் வருமா, கிடைக்காதா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய சிந்தனைகளுக்குள்ள, போராட்டங்களுக்குள்ள நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக பிரத்யட்சமாக பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு பதில் உண்டு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அவங்க நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டானப்போ வழி அருகே ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதனிடத்திற்கு போய் அதுல இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். அப்போ அங்க பசி எடுத்து அவருக்கு அங்க சாப்பிட வரும்போது அங்க கனிகள் இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால அங்க அத்தி மரத்தை இயேசு சபிக்கிறத பார்க்கிறோம். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அந்த சொன்ன மாத்திரத்துல அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது அது மறுநாள் பட்டு போனதாய் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இதுல நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இந்த இடத்துல சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பி இருக்கிறார். அதனாலதான் இந்த காரியத்தை அவர் செய்திருப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல அவங்க ஆச்சரியப்படும் போது இயேசு அவங்கள பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு இந்த இடத்துல ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதும் அல்லாமல் இன்றைக்கு நமக்கும் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ நம்ம இருதயத்துல கொஞ்சம் கூட சந்தேகப்படாம, நான் சொல்றேன் இந்த காரியம் மாறுதலாய் முடிகிறது, நான் பேசுறேன் இந்த மலை, இந்த பிரச்சனை, இந்த மலை போல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படியே அது பெயர்ந்து சமுத்திரத்திலே அது தள்ளுண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன பிறகு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாய் நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த காரியம் அது அப்படியே மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க தேவன் நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிற ஒரு சத்தியமாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன காரியமாய் இருந்தாலும், அது நெடுங்கால பிரச்சனைகளாய் இருந்தாலும், நெடுங்காலமான பதில்கள் கிடைக்காத ஒரு காரியமாய் இருந்தாலும், இன்றைக்கு நான் கேட்டுட்டேன், என் தேவன் என் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சந்தேகம் இல்லாமல் நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொன்னபடி அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நமக்கு எல்லா காரியங்களுக்கும் தேவன் நமக்கு பதில்களை தர விரும்புகிறார். அவர் தந்து விட்டார் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற
ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நீர் பதில்களை கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு என்னோடு கேட்கிற அப்பா உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பார்த்து, மலை போல இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே அந்த பிரச்சனைகள் மாறி போனதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.